நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. வழக்குகளை விரைந்து விசாரிப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்கும் வழிவகை செய்யும் புதிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் பிரதமர் வீடியோவில் உறுதி. வினாத்தாள் கசிவு சாதாரண விஷயமல்ல, அது ஒரு பெரும் குற்றம் என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். மாணவர்களின் ஒரு கல்வியாண்டு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நீட் மறுதேர்வு உடனடியாக நடத்தப்பட்டதாகவும் விளக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி விளக்கம். குற்ற செயலில் ஈடுபட்ட அனைவருக்கும் கடும் தண்டனை பெற்று தரப்படும் என்றும் உறுதி. வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்குகளை விரைந்து விசாரிக்க நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் கூறியிருந்த நிலையில் நடவடிக்கை. நீட் முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி 26 நாட்களாக தொடர்ந்த உண்ணாவிரத போராட்டத்தை சோனம் வாங்சுக் முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ஜிதேந்திர சிங் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பட்டினி போராட்டத்தை கைவிட்டார். Hunger tastes better. After 26 days, this tastes very good, but hunger doesn't taste bad either. To some people, huh? உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டது குறித்து வீடியோ மூலம் விளக்கம் அளிப்பேன் என்று கல்வியாளர் சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் போராட்டத்தில் வன்முறைக்கு இடமளிக்க கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இருபத்தாறு நாட்கள் பட்டினி போராட்டத்தை முடித்துக் கொண்ட சோனம் வாங்சுக்கின் முடிவை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார். மருத்துவர்களின் அறிவுரையை பின்பற்றி சோனம் வாங்சுக் தமது பழைய உடல் எடையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து காந்தி கொல்லப்பட்ட இடத்திற்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி MPக்கள் சென்ற பேருந்தை போலீஸ் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சி MPக்கள் காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். நள்ளிரவு பரிதாப வீடியோக்களை வெளியிட்டு மாணவர்களின் போராட்டத்தை அவமதிக்காதீர்கள் என்று பிரதமர் மோடியை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் நீக்கப்பட வேண்டும், பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பை நிராகரிப்பதாக காக்ரோச் ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் முறைகேட்டிற்கு எதிரான மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு தீவிரம். ஜந்தர் மந்தர் மைதானத்தில் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மொபைல் இணைய சேவை முடக்கம்.
நீட் வினாத்தாள் கசிவு மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி அமளியில் ஈடுபட்டதால் 4வது நாளாக இரு அவைகளும் முடங்கின. चलाना नहीं चाहते हैं, सदन चलने नहीं दे रहा है, यह ठीक नहीं है। सभा की कार्यवाही 2 बजे तक के लिए स्थगित की जाती है। एजुकेशन मिनिस्टर इस्तीफा देना चाहिए। House is adjourned. We will meet again by 2 p.m. today. முல்லை பெரியாறு பராமரிப்பு பணிகளுக்கு அனுமதி கோரும் மனுவை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. மரங்களை வெட்டவும் பொருட்களை கொண்டு செல்லவும் தமிழக அரசுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேரள அரசுக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் மது விற்பனை புகாரில் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணம். தலையில் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். போலீசார் தாக்கியதால் தனது மகன் உயிரிழந்ததாக தூத்துக்குடி இளைஞர் அருணாச்சலத்தின் தாயார் பரபரப்பு குற்றச்சாட்டு. அருணாச்சலம் இறப்பதற்கு முன்பு பேசிய வீடியோ வெளியான நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம். யாருமே இல்ல நீங்க யாருமே எந்த பக்கம் இந்த நம்ம இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும் காலையில் வரும் மதாரோண்டு வரும். தூத்துக்குடியில் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இளைஞர் லாக்கப்பில் மற்ற கைதிகளுடன் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அவருக்கு தண்ணீர் கொடுத்து காவல் நிலைய ஜாமீனில் அனுப்பி வைத்ததாக போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் காவல் நிலையத்தில் அவர் மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் உயிரிழந்த இளைஞரின் பிரேத பரிசோதனைக்கு உறவினர்கள் சம்மதம். நீதித்துறை நடுவர் 3 மருத்துவர்கள் உடன் இருக்க வேண்டும், முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என நிபந்தனை விடுத்துள்ள நிலையில் இன்று காலை பிரேத பரிசோதனை நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி இளைஞர் அருணாச்சலம் மரணம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணை தொடங்கியுள்ளது. இளைஞரின் குடும்பத்தினரிடம் மாஜிஸ்ட்ரேட் விஜயராஜ் விசாரணை நடத்தினார். தூத்துக்குடியில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பதால் காவல் மரணங்கள் தொடர்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர் காவல் மரணங்களுக்கு முதலமைச்சர் என்ன நீதி வைத்துள்ளார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு தொடர்புடைய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து பேசுவதற்கு முதலமைச்சருக்கு என்ன பயம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி.
தமிழ்நாட்டின் கோரிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் மறுப்பது குறித்து பிரதமரிடம் பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்ட புகாரில் மேலும் 2 கைது. பண மோசடி வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள திமுக நிர்வாகி அரசகுமாரின் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 பேருக்கு ஜாமீன் மறுப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இயற்கை வள சுரண்டலை கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டும். சட்டவிரோத குவாரிகள் செயல்பாட்டிற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும், இல்லையென்றால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நேரிடும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக தொடரப்பட்ட வழக்கு. நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நிபுணர் குழுவின் ஒப்புதல் பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புராதன சின்ன ஆணைய குழுவினர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. ஆடல் பாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் திரையரங்குகளில் ரசிகர்கள் திருவிழா போல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயகன் படத்தை திரையரங்குகளில் கண்டுகளித்த தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ரசிகர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முதலமைச்சர் விஜயின் கடைசி படம் என்பதால் உணர்ச்சி பெருக்கில் அமைச்சர்கள் கண்ணீர் சிந்திய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டம். கேரளம், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் என பல்வேறு மாநிலங்களில் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் நீட் தேர்வுக்கு எதிராக நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் போராட்டம். திரை பிரபலங்கள் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், மன்சூர் அலிகான், ரேவதி, ஆண்ட்ரியா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஏழை ஓட்டு இனிக்குதா, டாக்டர் ஆனா கசக்குதா, இந்திய நாட்டு இளைஞர்களை இனியும் சீண்டி பார்க்காதே, எச்சரிக்கை செய்கின்றோம். ஸ்டூடெண்ட் யூனியன் ஜிந்தாபாத், யூத் யூனியன் ஜிந்தாபாத். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கேரள மாநிலம் கண்ணூரில் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் பேரணியாக சென்று போராட்டம். போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்த நிலையில் வஜ்ரா வாகனத்தை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி பேரணி.
ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றபோது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. நீட் வினாத்தாள் கசிவு குறித்த விவாதத்தை தவிர்க்கவே எதிர்க்கட்சிகள் நிபந்தனைகளையும் சாக்கு போக்குகளையும் கூறி வருகின்றன என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு 100% தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள் கசிவு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதுவரை யாரும் தண்டிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அடிக்க சொன்னது யார் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு கல்விக்காக செலவிடும் தொகை ரூபாய் 1.4 லட்சம் கோடி. ஆனால் நீட் தேர்வுக்காக குடும்பங்கள் செலவிடும் தொகை ரூபாய் 1.32 லட்சம் கோடி என்றும் அவர் கூறியுள்ளார். பாட்னாவில் மாணவர்கள் போராட்டத்தில் நடந்த மோதலில் பெண் காவலர் ஒருவரின் மண்டை உடைப்பு. பதிலுக்கு போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் பரபரப்பு. குஜராத் மாநிலத்தில் தொடரும் கனமழையால் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. குடியிருப்புகள், சாலைகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அசாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. 11 மாவட்டங்களில் சுமார் 6.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. 126 ரன்கள் இலக்கை 13.2 ஓவர்களில் எட்டி இந்திய அணி வெற்றி பெற்றது. முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் அன்எடிட் பதிப்பு மீண்டும் இணையதளங்களில் கசிந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 3 ஷோக்கள் திரையிடப்பட்ட நிலையில் மீண்டும் படம் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விஸ்வநாதன் சன்ஸ் படத்தின் 2வது பாடல் ப்ரோமோ வெளியீடு. குடும்ப பொழுதுபோக்கு மற்றும் ஆக்ஷன் கதைகளத்தில் உருவாகியுள்ள இப்படமானது வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.